அல்லேலூயா. நீ செய்யறதெல்லாம் சக்சஸா மாறுது. எப்படிங்க சக்சஸா மாறும்? இரவும் பகல் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் எப்படிப்பட்டவனா மாறுறான்? நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க காஞ்சி போன மரமா கூட இப்ப இருக்கலாம். ஆனா இந்த வசனத்தை இரவும் பகலும் உங்க இருதயத்துல வைத்து நீங்க அதை தியானம் பண்ணி அதை சின்ன பண்ணி, என் ஆண்டவர் அவங்களுக்கு அற்புதம் பண்ணார்ல, எனக்கும் பண்ணுவார். என் ஆண்டவர் சர்வ வல்லவர். இந்த வசனம் சொல்றத நான் நம்புறேன். இந்த வார்த்தை சொல்றத நம்புறேன். இந்த உடன்படிக்கையின் வாக்குத்தத்தம் சொல்றத நான் நம்புறேன். ஏன்னா ரத்தம் சிந்தப்பட்டு உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கு. சாதாரணமா இல்ல. தெய்வம் நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை உடன்படிக்கையின் பிள்ளையா மாற்றியிருக்கிறார். இந்த வாக்குகளுக்கு நிறைய இன்னும் மதிப்பையும் வலிமையும் கூட்டி விட்டார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் இருந்தவங்களுக்கு கூட அவ்வளவு பாக்கியம் கிடையாது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற நமக்கு அவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது. அவருடைய ரத்தத்தின் உடன்படிக்கை நமக்காக செய்யப்பட்டதுனால இந்த வாக்குகளுக்கு அதிக மதிப்பு இருக்கிறது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல பெற்ற அந்த வாக்குகளை விட நாம் பெற்றிருக்கிற இந்த வாக்குகள் அதிகம். பழைய ஏற்பாட்டு வாக்கு தத்தங்களும் இப்ப நமக்காக அவங்களுக்கு செயல்பட்டதை விட டபுள் மடங்கு செயல்படும். அல்லேலூயா.